This video sponsored by BuyMote. BuyMote app download பண்ணுங்க, ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நான் ஸ்டிக்ல தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னமோ இப்போ வந்து இதை வாங்கிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ற. இதுல கேன்சர் வேறயா? அதெல்லாம் பழைய கல்லுல தான். இந்த கல்லுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வந்து சாப்பிடுற வழியா பரவா. சரி, புதுசா வாங்குனீங்கல்ல, தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி கழுவுனீங்களா? ஜோ அம்மா, இதுல எண்ணெயே ஊத்த தேவையில்லை, தோசை ஊத்தினா கழுவவே தேவையில்லைங்கிறதுக்காக தான் நான் ஸ்டிக்கே வாங்குறது. இதை போய் கழுவுனீங்களான்னு கேக்குற. அண்ணே, இந்த நான் ஸ்டிக் தவாவை பொதுவாகவே பயன்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல PFOA அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த நான் ஸ்டிக் தவாவை அதிகமா சூடு பண்ணும்போது இந்த கெமிக்கல் நம்ம வயிற்றுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கீரல் வந்துச்சுன்னு வைங்க, அந்த கீரல் மூலமா கூட அதுல சமைக்கிற சாப்பாட்டு வழியா நம்ம வயிற்றுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த கெமிக்கல் நம்ம வயிற்றுக்குள்ள போச்சுன்னா மூச்சு திணறல் வர்றது, மூட்டு வலி வர்றது, ஏன் சில புற்றுநோய்கள் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கெமிக்கல் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த ஃபேக்டரி பக்கத்துல இருக்க ஒரு கிராமமே இந்த கெமிக்கல் கலந்த அந்த தண்ணியை குடிச்சு அழிஞ்சிட்டுதா சொல்றாங்கன்னே. இதெல்லாம் உண்மையான விஷயம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நான்ஸ்டிக் தவால எண்ணெய் ஊத்த வேணாம், கீழே வந்து அடி பிடிக்காது அப்படின்னு நினைச்சு எல்லாமே நான்ஸ்டிக் தவால நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். ஏமா, ஆனா நிறைய பேர் நான்ஸ்டிக் தவா தான் வாங்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு ஆபத்து இருந்திருந்தா இதை எதுக்கு முதல்ல விக்கிறதுக்கு அனுமதிக்க போறாங்க? கடையில இருந்து தானே விக்கிறாங்க, அப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் தானே அர்த்தம். அண்ணே, அதுக்கு நான்ஸ்டிக் தவா கெட்டது இல்லைண்ணே, நான்ஸ்டிக் தவால சேர்க்கிற கெமிக்கல் தான் கெட்டதுன்னு சொல்றேன். இப்ப 2000, 2001, 2002 இந்த மாதிரியான வருஷங்கள்ல தான் நான்ஸ்டிக் தவா அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து நான்ஸ்டிக் தவாலாம் இந்த PFOA அப்படின்ற கெமிக்கலை சேர்த்து தான் செஞ்சிருக்காங்க. ஆனா 2005 வருஷத்துல நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த PFOA அப்படின்றது மக்களோட உடம்புக்கு ரொம்ப கெடுதியானது, அதை நீங்க வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி மத்த எல்லா பிராண்டுமே அந்த டெஃப்லான் சேர்க்காத, டெஃப்லான், PFOA இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்க்காத நான்ஸ்டிக் பேனை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. 2015க்கு அப்புறம் வந்து நான்ஸ்டிக் பேன் எல்லாத்துலயுமே PFOA ஃப்ரீ அப்படின்ற ஒரு நான்ஸ்டிக் தவா தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனாலுமே இன்னைக்கும் இன்னும் சில கடைகள்ல விலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த டெஃப்லான், PFOA இந்த மாதிரியான சேர்த்து ஒரு நான்ஸ்டிக் தவாலாம் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வாங்கும் போது 100% PFOA ஃப்ரீ நான்ஸ்டிக் கோட்டிங் அப்படின்றதான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும். இன்னும் ஒரு சேஃபர் பிளேஸா இருக்கணும்னா இது செராமிக் கோட்டிங் இருக்கா, PTFE ஃப்ரீ இந்த மாதிரியான லைன்ஸ்லாம் அதுல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லதுண்ணே. அப்படியாமா? நான் வாங்கின அந்த அட்டைப்பெட்டியில PFOA ஃப்ரீன்னு போட்டிருக்கு, நான் பார்த்தேன். அண்ணே, அதே மாதிரியே இதை எந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வாங்கணும்னே. 450 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இதை சூடு பண்ணணும். அதனாலதான் நம்ம இப்படி ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்க போறோம் அப்படின்னா ஹார்ட் அனடைஸ் அலுமினியம், கேஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரியான கலவைகள்ல பேஸ் இருக்கா, அந்த தவால பேஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் அட்டைப்பேட்டில போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு நான்ஸ்டிக் தவா பெஸ்டா வாங்கலாம். சரி, இப்ப இந்த நான்ஸ்டிக்கை பத்தி எல்லாம் இவ்வளவு தூரம் விலாவாரியா பேசுறியே, இந்த தோசைக்கே ஏதோ 3 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸ்டார்டிங்ல, அது என்ன 3 டைப்? அண்ணே, அது என்னதுன்னா, முதல் டைப் செராமிக் கோட்டட் நான்ஸ்டிக். இது வந்து ஸ்லோவா வச்சு சமைப்பேன், இந்த ஆம்லெட் மாதிரியான விஷயம், சில காய்கறிகள்லாம் சூடானா மட்டும் போதும், வதக்குறதுக்கு ரொம்ப அதிகமா வதக்காம லைட்டா சூடானா மட்டும் போதும் அப்படின்னு லைட்டா நம்ம சூடு பண்ண நினைப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, தோசை ஊத்துறதுக்கு, சப்பாத்தி போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த செராமிக் கோட்டட் நான்ஸ்டிக் பெஸ்டா இருக்கும்னே. 26 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு தோசைக்கல்ல வாங்கிக்கிட்டோம்னா அது நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து செகண்ட் இருக்குது ஹார்ட் அனடைஸ்ட் நான்ஸ்டிக் கோட்டிங். அதாவது இது அலுமினியம் சேர்த்திருப்பாங்க. இதுல வந்து நம்ம இந்த பிரியாணி பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் அதிகமா வேக வைக்க வேண்டியது இருக்கு, அரிசி வைக்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம சூடு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த அலுமினியம் கோட்டட் ஹார்ட் அனடைஸ்ட் நான்ஸ்டிக் பேன் வாங்குறது நல்லது. அடுத்து மூணாவது இருக்குது எனாமெல்டு கேஸ்ட் அயன் அப்படின்றது. இது வந்து இரும்பு சேர்த்திருப்பாங்க. இது நான்ஸ்டிக் பேன்லயே இரும்பு கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரை பண்றதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இந்த கேஸ்ட் அயன் சேர்த்தா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்றது நல்லதுண்ணே. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த கிரானைட் ஸ்டோன்லயும் நான்ஸ்டிக் பேன் வருது, அதுல கூட வாங்கிக்கலாம். ஆனா அது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். ஆக மொத்தம் இந்த செராமிக்லயும் ஹார்ட் அனடைஸ்ட் அலுமினியம் சேர்த்தது இருக்குல்ல, இது ரெண்டுலயுமே நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வாங்குறது நல்லதுன்னு சொல்றாங்கண்ணே. இது ஆனா இப்போ கழுவணும்னு சொன்னீல, அதுதான் எனக்கு என்னன்னே புரியல. கழுவ கூடாதுன்னு தான் இதை வாங்குறோம், இதே நீ போய் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த மண்பானை எல்லாம் வாங்கினோம்னா அதை ஒரு பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அடுப்புல வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோமே. அதே மாதிரிதான் இந்த நான்ஸ்டிக் தவாவே நம்ம பக்குவப்படுத்தணும்னே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான்ஸ்டிக் பேன் வாங்கிட்டு வந்ததும் அப்படியே சமைக்க ஆரம்பிக்காம ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வெறும் தண்ணியில வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அதுவும் இந்த ஸ்டீலு, தேங்காய் நாறு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம ஸ்பாஞ்ச் இருக்கும் பாத்திருக்கீங்களா, அந்த ஸ்பாஞ்சை வச்சு லைட்டா தான் கழுவணும்.
அப்புறம் கடைசியா மறுபடியும் ஹாட் வாட்டர் ஊத்தி அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான்ஸ்டிக் தவாவை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுலலாம் இந்த நான்ஸ்டிக் தவால பேஸ் நல்லா சப்பட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேல நிறைய பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அடுக்கி வைக்கும் போது கிராச் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குண்ணே. அந்த கிராச் மூலமா கூட நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா கெமிக்கல்லாம் இருக்கும், அதை நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போயிடணும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான்ஸ்டிக் தவான்றது அது மேலே எதையும் அடுக்கி வைக்காம தனியாக தான் பாதுகாக்கணும். கடைசி விஷயம்னு இப்போ நான்ஸ்டிக் பேன்ல ஒரு மாதிரி கருப்பு கலர்ல தேங்கி இருக்கும், என்ன பிசுக்கா இருக்கும் பாத்தீங்களா, இல்லாட்டி சமைக்கும் போது ஏதாவது அடி பிடிச்சிருக்கும், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு இந்த நாரை வச்சு தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கிறது மூலமா கூட கிராச் விழும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வினிகர் ஊத்திட்டு அதுக்கு மேல பேக்கிங் சோடா போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சோம்னா இந்த மாதிரி ஸ்கிராட்ச் விழுகாம நம்ம நீட்டா நான்ஸ்டிக் தவால இருந்து ரிமூவ் பண்ண முடியும்ண்ணே ஸ்ட்ரெயின்லாம். சரிம்மா, இப்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்க, கழுவுறது அது இதுன்னு. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு லைன்ல இதான் வெர்டிக்ட் அப்படின்னா இந்த நான்ஸ்டிக்கை பத்தி என்ன சொல்ற? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஒரு வரியில முடி. அண்ணே அதெல்லாம் வாங்கலாம்ண்ணே, ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதான் முக்கியமானது. அதுல BFOA ஃப்ரீ அப்படின்ற இருக்கான்னு பார்த்து வாங்கணும். செராமிக் கோட்டடு, எனாமில்டு கேஸ்ட் அயனு, அப்புறம் ஹார்ட் ஆன்டைஸ் அலுமினியத்துல அந்த பாத்திரம் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். குறிப்பா அதிகமா சூடாக விடாம மைல்டுலேயே நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா நான்ஸ்டிக் தவா நல்லபடியா பயன்படுத்தலாம். இல்ல நான் அளவுக்கு அதிகமா பயன்படுத்த போறேன் அப்படின்னா நம்ம வீட்டு பாத்திரத்தை பயன்படுத்துறது தான் நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த நான்ஸ்டிக் பேன்ல எந்த கீரலும் இல்லாம இருக்கா அப்படின்றதானே சமைக்கணும். மரக்கட்டை மட்டும் தான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டுல இருக்க கரண்டி, தோசை கரண்டி எல்லாம் பயன்படுத்தணும் கீரல் விழுந்துரும், அப்ப ஈஸியாவே கெமிக்கல் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும். அதனால கீரல் இல்லாம சமைக்கணும், கழுவிட்டு சமைக்கணும். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு கரை படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாதிரி 15 நிமிஷம் ஊற வச்சுலாம் கழுவணும்னு. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நான்ஸ்டிக் தவான்றது பயன்படுத்தலாம்ண்ணே, பெஸ்ட் தான். சரிம்மா, அப்ப ரைட்டு.